முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவை கைது செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் கவிதாவை விசாரணைக்கு அழைத்து சென்றிருந்த நிலையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள கவிதா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக ஏற்கனவே டெல்லி முன்னாள் துணை முதல்வர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவகாரத்தில் கவிதாவுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பாரத் ராஷ்டிரிய சமிதியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வர் கேசிஆருடைய மகளுமான கல்வகுந்தல கவிதா தற்பொழுது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியினுடைய மதுபான ஊழல் விவகாரம் தொடர்பாக இந்த விசாரணைக்காக இன்று காலை முதல் கவிதாவிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஹைதராபாத்தில் அவருடைய இல்லத்தில் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அவரை கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று நள்ளிரவே அவரை டெல்லி அழைத்து வருவதற்கான ஒரு திட்டத்தை அமலாக்கத்துறை வைத்துள்ளதாகவும் டெல்லியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து அவருடைய விசாரணையை தொடரும் என்ற ஒரு தகவலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 9,500 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டில் இந்த டெல்லி மதுபான ஊழலில் கவிதாவையும் ஒரு குற்றவாளியாக சேர்த்து அவர்கள் பல்வேறு ரெய்டு என்பது அவருடைய டெல்லி மற்றும் ஹைதராபாத் இல்லத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த குற்றச்சாட்டுகள் தான் தற்பொழுது கவிதா கைது செய்யப்படுகிறார். ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியுடைய பல்வேறு தலைவர்களும் இந்த மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் தற்பொழுது பிஆர்எஸ் சேர்ந்த கவிதாவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஏற்கனவே ஒரு 6 முறை சம்மன் என்பது அமலாக்கத்துறையால் வழங்கப்பட்டது. அதில் 3 முறை அவர் நேரடியாகவே விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகியிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா.